ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர்டு பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற கலர்ஸ் லெமன் எல்லோ, ஆரஞ்ச், கிரிம்சன் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கார்லெட், எனி அதர் ரெட் ஷேட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கிடலாம். இது ஒரு சிம்பிளான கலர் பேலட் எடுத்திருக்கேன். ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட்டடாக நிறையா கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லோ அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சுக்கு இன்னும் டெப்த்து கொடுக்குறதுக்காக எனி ஷேட் ஆஃப் ரெட் யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம இப்போ பேஸ் கலர் நம்ம ரவுண்ட் ப்ரஷ் வச்சு எனி ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் எடுத்துக்கோங்க. நம்பர் 6 இல்லாட்டி 8 ஐடியலாக இருக்கும். இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேஸ் கலர் எல்லோ கலர் வச்சு லெமன் எல்லோ எடுத்துக்கலாம், இல்லாட்டி கோல்டன் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த கார்னர்ஸ் ஆஃப் த விங்ஸ், டெயில் அதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக எடுக்கிறோம். அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஹெட் பார்ட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கும் அதை கொஞ்சம் ரவுண்டடாக அந்த ஃபேஸை காட்டுறதுக்கு கொஞ்சம் நம்ம இன்னும் ஆரஞ்சு வச்சு லைட்டாக ஷேட் பண்ணுறோம். இது நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வெட் ஆன் வெட் டெக்னிக். ட்ரை ஷேடிங்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போ கழுத்தை சுற்றி நம்ம ஆரஞ்சு ஷேட் அதே மாதிரி நம்ம டெயில் பார்ட்லையும் கொஞ்சமாக ஆரஞ்சு வச்சு ஷேட் பண்ணிக்கிறோம். கீழே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பிரிஸ்காக அந்த ஸ்ட்ரோக்ஸை கொண்டு போகணும். அப்போ தான் அந்த ஃபெதர்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்லோவாக ப்ரஷ்ஷு இழுத்தீங்கன்னா அது கோடு கோடாக தெரியும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்டராக அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதை டெப்த்து கொடுக்குறதுக்காக ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் மெரூன், கிரிம்சன், எந்த கலர், ஸ்கார்லெட் எதுனாலும் எடுத்துக்கிடலாம். அது கொஞ்சமாக அந்த பேர்டோட கீழே அந்த விங்ஸு அந்த மாதிரி கார்னர்ஸில் எல்லாமே கொஞ்சம் டார்க்கர் ஷேடராக இருக்க மாதிரி வச்சு அதை ஜென்டிலாக அந்த எல்லோவோட பிளெண்ட் பண்ணிடணும். இன்னும் உங்களுக்கு அதுக்கு டார்க்கராக காட்டணுன்னா நீங்கள் மெரூனோட கொஞ்சமாக பிளாக் அந்த மாதிரி கலந்து கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த பேர்டுக்குரிய ஷேடிங் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தலையிலையும் அதே மாதிரி கொஞ்சமாக நான் ரெட்டு வச்சு ஷேட் பண்ணியிருக்கேன். நம்ம கலர்ஸ் ஆட் பண்ண தான் டெப்த்து கொடுக்க தான் அந்த பேர்டு லைவ்லியாக நல்லா பிரைட்டாக வரும். நம்ம 2 கலர்ஸ் அந்த மாதிரி கொடுத்து முடிச்சிட்டோம்னா அதில் அந்த நேச்சுரலாக அந்த பேர்டுக்குரிய கலர் தெரியாது. அந்த டெப்த்தை ஆட் பண்ணால் தான் அந்த ஃபெதரோட டென்சிட்டி இதெல்லாம் நம்ம காட்ட முடியும். நெக்ஸ்ட்டு லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு சாப் க்ரீன் ஆர் எனி க்ரீன் எடுத்துக்கலாம். சாப் க்ரீன் எடுத்துக்கலாம், டார்க் க்ரீன், லீஃப் க்ரீன் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதோட உங்களுக்கு ஒயிட் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் எதுனாலும் வச்சு லெமன் எல்லோ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை கொஞ்சமாக லைட்டர் கலர், டீப்பர் எல்லோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோம் எல்லோ எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அது யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு கலரில் நமக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறப்ப நமக்கு அந்த லீஃப் ரொம்ப நேச்சுரலாக தெரியும். இப்போ லீவ்ஸ் எல்லாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம எல்லோ வச்சு நான் ஷேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பிரான்ச்சை பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த பிரான்ச்சை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனி ஷேட் ஆஃப் ப்ரௌன் எடுத்துக்கிடலாம், இல்லாட்டி எல்லோ ஆக்கர் இதெல்லாம் எடுத்துக்கிடலாம். இப்போ நான் ப்ரௌனில் பேர்ன்ட் சியானான்ற கலர் எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் பேர்ன்ட் சியானா இல்லைன்னா இண்டியன் ரெட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பிரான்ச்சுக்கு அப்படியே பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அந்த பிரான்ச்சுக்கு கொஞ்சமாக அந்த டார்க்கர் ஷேட் டெப்த்து கொடுக்குறதுக்காக கீழே நான் கொஞ்சமாக பிளாக் வச்சு
ஷேட் பண்ணிடுறேன். இந்த பிளாக் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக பிளாக் யூஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரௌன் எல்லாமே பிளாக் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக பிளாக் வந்து ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு கீழே கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம வந்து அது பெயிண்ட் பண்ணால் தான் அந்த கீழே வந்து கொஞ்சம் ஒரு ஷேடோ மாதிரி டார்க்கர் டோன் வச்சு மேலே ப்ரௌன் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே ப்ரௌனை வந்து அதுக்கு கொஞ்சம் ஹைலைட்ஸ் ஆட் பண்ண நம்ம ஒயிட் வச்சு அந்த டாப் ஆஃப் த பிரான்ச்சை வந்து நம்ம கொஞ்சம் ஒயிட் வச்சுக்கிறோம்.